தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். இன்னைக்கு திரு துரைமுருகன் அவர்கள், திமுகவுடைய மூத்த தலைவர் துரைமுருகன் அவர் காவேரி விவகாரத்துல நீங்க தெரிஞ்சுட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. முதல்ல காவேரி விவகாரத்துல திமுக தமிழகத்திற்கும் தமிழக மக்களுக்கும் செய்த துரோகத்தையே நம்ம பட்டியலிட்டா அது ஒரு புக்கே போடலாம். ஏன்னா நிறைய அவர் நினைச்சிட்டு இருக்கிறாரு யாருக்கும் தெரியாது, இந்த காலத்துல இன்னைக்கு இருக்கிற தலைமுறை எல்லாம் மறந்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு. 1970 இருந்து இப்போ வரைக்கும் எடுத்துக்கிட்டால் அவ்வளவு துரோகங்கள் இன்னைக்கு காவேரி விவகாரத்துல இவ்வளவு மோசமா போய் நிக்கிறதுக்கு காரணமே திமுக தான். அதை நம்ம திரும்பவும் சொன்னாதான் அவருக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறோம். 1970 என்ன நடந்துச்சு? 1970 சட்டசபையிலே கூறினால் இப்ப ஹேமாவதி அணை கட்டுவதால் எங்களுக்கு எந்த ஆட்சேபமும் இல்லைன்னு கூட்டினார். சோ அதுக்கப்புறம் தானே நான்கு அணைகளை ஹேமாவதி, கபினி, ஹாரங்கி போன்ற அனைத்து 4 அணைகளை கர்நாடகம் கட்டியது. சோ அப்போ என்ன பண்ணிட்டாங்க? 1971 அப்ப இருந்த சட்டத்தை ஆர்டிகல் 131 படி நம்ம உச்சநீதிமன்றத்தில் காவிரி உரிமையை கோரி நம்ம போட்ட சட்டத்தை எதை யாரு சொன்ன அழுத்தத்தின் பேர்ல, அப்ப இருந்த ஒன்றிய அரசின் அழுத்தத்தின் பேர்ல திரு கருணாநிதி அவர்கள் யாருக்கும் சொல்லாமல் வாபஸ் வாங்கினார். 1974 அந்த 50 வருஷம் இவ்வளவு பிரச்சனை நடுவில் இருந்துச்சு. இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவுலயும் 1974 அந்த 50 வருஷ கான்ட்ராக்டை புதுப்பிக்காமல் விட்டார். இது மாதிரி பல துரோகத்தை திரு கருணாநிதி அவர் செஞ்சிருக்கிறார். 2007 இந்த தீர்ப்பு வந்துச்சு, காவிரி ஆணையம் தீர்ப்பு வந்துச்சு. வந்த பிறகு அதை கெசட்ல பப்ளிஷ் பண்ண கிட்டத்தட்ட அவர்களுடைய ஆட்சி இருந்துச்சு. அவர்கள் ஒன்றியா இருந்து அவருடைய கூட்டணி கட்சியின் ஆட்சி இருந்துச்சு. அவரால் கொண்டு வர முடியலையே. 2013 தானே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கடுமையாக போராடி உச்சநீதிமன்றம் போய் அவர் வாங்கி கொடுத்தாங்க. காவேரி விவகாரத்துல திமுக செய்த அனைத்து துரோகங்களுக்கும் ஒரே சாட்சி திரு துரைமுருகன் அவர்கள் தான். அவருக்கு எல்லாமே தெரியும். அவருக்கு திமுக செய்த துரோகம், திரு கருணாநிதி அவர்கள் எதற்காக விட்டு கொடுத்தார், அவருடைய குடும்ப சொத்து, திமுகவுடைய குடும்ப சொத்து அப்ப இருந்து பெங்களூரை சுற்றியே பதுக்கி வைக்கப்பட்டுள்ளது. சோ அந்த சொத்துக்களை காப்பாற்றுவதற்காக அவர் எப்பயுமே திமுகவும் திமுக தலைவர் கருணாநிதியும் அவர்கள் குடும்பம் கர்நாடகாவில் ரொம்ப இணக்கமா போவாங்க. கர்நாடகத்தை ரொம்ப இணக்கமாகவும் கர்நாடகத்துக்கு எல்லாத்தையும் விட்டு கொடுத்தும் போவாங்க. அதற்கு முக்கிய காரணம் திமுகவுடைய அனைத்து சொத்துக்களும் பெங்களூர். ஏன்னா இங்க இருந்தா யாருக்கும் தெரிஞ்சிடும்ல, இங்க அந்த தெருவில் வீடு வச்சிருக்காரு, இங்க ஃபேக்டரி வச்சிருக்காரு, அங்க பில்டிங் வச்சிருக்காருன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அதனால கர்நாடகாவும் பெங்களூரை சுத்தி இருக்கிற பல பகுதியிலும் அவருடைய குடும்ப சொத்துக்கள் பதுக்கப்பட்டுள்ளது. அப்ப இருந்தே திட்டமிட்டு பதுக்கிய சொத்துக்களை காப்பாற்றுவதற்காக தமிழக உரிமையை எப்போதுமே கருணாநிதி அவர்கள் அடமானம் வச்சிருக்கிறார். எல்லா நேரங்களிலும் துரைமுருகன் அவர்களுக்கு மறந்துருச்சா? 1998 அப்ப இருந்த 4 மாநிலங்களும் சேர்ந்து அப்ப காவேரி ஆணையம் அமைப்பதற்கான கூட்டம் நடைபெறுச்சு. அப்ப காவேரி நடுவர்மன்றம் போடும் உத்தரவை கர்நாடகம் கேட்காத பட்சத்துல பிரதமர் தலைவரான காவேரி ஆணையமே இந்த மொத்தமாக கர்நாடக அனைத்து அணைகளையும் கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஷரத்து இருந்துச்சு. அந்த கண்டிஷனை ரிமூவ் பண்றதுக்கு திரு கருணாநிதி அவர்கள் ஏன் அலோவ் பண்ணார்? அப்ப அம்மையார் புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்களே சொன்னாங்க, காவேரி ஆணையம் ஒரு பல்லு இல்லாத ஆணையம், இந்த கண்டிஷன் எடுத்த பிறகு அது பல்லு இல்லாத ஆணையம் சொன்னாங்க. எதற்காக அந்த கண்டிஷன் எடுத்தார்? அந்த கண்டிஷன் அப்ப அவருடைய கண்ட்ரோல்ல முழுசா இருந்துச்சு. அவர் சப்போர்ட்ல இருக்கிற ஒன்றிய அரசு இருந்துச்சு, அவர் சப்போர்ட்ல இருக்கிற அவருடைய அரசு இங்க இருந்துச்சு. எல்லாத்தையும் இருக்கிற போது திரு துரைமுருகன் அவர் பக்கத்திலே உட்கார்ந்து அவர் தான் அதுக்கு முழு சாட்சியாக இருந்தார். அப்ப புரட்சித் தலைவர் அம்மா ஜெயலலிதா அவங்களே சொல்லியிருக்காங்க, இது இந்த கண்டிஷன் இல்லாமல் காவேரி ஆணையம் ஒரு பல்லு இல்லாத ஆணையம் சொல்லியிருக்காரு. காவேரி விவகாரத்தில் திமுக செய்த அனைத்து துரோகங்களுக்கும் இன்னைக்கு இருக்க ஒரே சாட்சி திரு துரைமுருகன் தான். அவரை வச்சு சும்மா ஒரு 4 வார்த்தை பேச வச்சுட்டு இவங்க இன்னைக்கு இருக்க தலைமுறை எல்லாம் மறந்துடுவான்னு நினைச்சிருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற தலைமுறை அனைவரும் திமுக காவேரி விவகாரத்தில் தமிழக செய்த அனைத்து துரோகங்களையும் சேர்ந்து நம்ம கண்டிப்பா மறக்க கூடாது. அதற்காக இப்ப எல்லாருக்கும் இது சொல்லணும். 1971 அவர் பிடபிள்யூ மினிஸ்டர் இருந்தார். திரு கருணாநிதி அவர்கள் பிடபிள்யூ மினிஸ்டர் இருக்கப்ப காவிரி விவகாரங்கள் தொடர்பாக ஒன்றிய அரசுல ஒரு கூட்டம் நடந்துச்சு. இதுவரை அந்த கூட்டத்தில் அவர் என்ன பேசினார், அங்க என்ன ஒப்புக்கொண்டார், அங்க உள்ள என்ன நடந்துச்சுன்னு இதுவரைக்கும் யாருக்கும் அவர் தெரிவிக்கப்படவில்லை. அப்போ அது பெரிய சர்ச்சையாக அப்ப எல்லா பத்திரிகைகளும் வந்துச்சு. அவர் 1968 அவர் அந்த காவிரி விவகாரத்துல அந்த கூட்டத்துல டெல்லியில கலந்து கொண்டு என்ன பேசினார், என்ன ஒத்துக்கிட்டார், என்ன வெளியில எதுவுமே இதுவரைக்கும் டிஸ்க்ளோஸே பண்ணல. 1968 அவர் பிடபிள்யூ மினிஸ்டரா இருந்து ஆரம்பிச்சு 70 அவர் சட்டசபையில ஹேமாவதி அணைக்கு எந்த ஆட்சியும் தெரிவிக்காமல் இருந்தது. அப்படி ஆரம்பிச்சால் இப்போ வரைக்கும் காவிரி விவகாரத்தில் அனைத்து துரோகத்தையும் காவிரி விவகாரத்தில் இன்னைக்கு அந்த பகுதி விவசாயிகள் நமக்கு இன்னைக்கு தமிழக விவசாயிகள் அனைவரும் கஷ்டப்படுறதுக்கு ஒரே காரணம் திமுகவும் அதன் தலைவர் கருணாநிதியும். அதற்கு ஒரே சாட்சி திரு துரைமுருகன் அவர்கள் தான். இதுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதுல எல்லாருக்கும் ரெக்கார்டரா டேட்டா இருக்கு.
ரெக்கார்டரா எல்லாருக்கும் தெரியும். ஒவ்வொரு நாளும் எதற்காக 71 அவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்துச்சு. அப்ப அந்த வழக்கையும் வாபஸ் பெற்றார். அப்புறம் ஏன் 74 அந்த அக்ரிமெண்ட்டை புதுப்பிக்கல? 50 வருஷம் அக்ரிமெண்ட்டை ஏன் புதுப்பிக்கல? ஸோ எல்லா இவ்வளவு பிரச்சனைகள் நடுவில் அந்த வழக்கையும் வாபஸ் பெற்று விட்டு அந்த அக்ரிமெண்ட்டும் புதுப்பிக்கலாம். ஒரே ஒன்று, அப்போது இருந்த ஏகப்பட்ட ஊழல், அந்த ஊழலை வைத்து அவரை அப்ப இருந்த ஒன்றிய அரசு மிரட்டியது. அதன் மிரட்டலின் காரணமாக அவர் அனைத்திற்கும் பணிந்து அவங்க சொல்லுவதை பொட்டிப்பாக மாதிரி கேட்டார் திரு கருணாநிதி. அவருடைய சொந்த விஷயத்தில் என்னைக்குமே அவர் சொந்த விஷயத்தை என்னைக்குன்னா அவர் விட்டு கொடுத்துருவார். ஒன்னும் இல்லை, 2007 அது நமக்கு அந்த தீர்ப்பு வந்துச்சு. காவிரி விவகாரத்தில் காவிரி ஆணையம் அமைக்கிறதுக்கான தீர்ப்பு வந்துச்சு. கெசட்லயும் வெளியிடல. 2009 அவங்க போய் சண்டை போட்டு ராஜா அவர்களுக்கு மந்திரி பதவி கொடுக்கறதுக்கு முன்னாடி தலைகீழ நின்று போய் டெல்லியில போய் உட்காந்து 2 நாட்கள் எதுவுமே சாப்பிடாமல் திரும்ப எங்களுக்கு சரியாக மரியாதையாக பேசவில்லைன்னு சொல்லிட்டு கோச்சிட்டு வந்தவர் தானே. இதே மாதிரி காவிரி விவகாரத்தில் 2007 போய் நாங்கள் எங்களுக்கு கெசட்ல நீங்க பப்ளிஷ் பண்ணலன்னா, நாங்க எங்களை மரியாதை நடத்தலன்னா அப்படின்னு கோச்சிட்டு வந்துட்டு தானே. சோ அமைச்சர் தரலன்னு 2 நாள் போய் உட்காந்து அப்படியே பயங்கரமா அழுது திரு கருணாநிதி அவர் 2 நாள் நடந்த நாடகம் எல்லாம் தெரியும். காங்கிரஸ்ல யாருமே அப்புறம் அவர் கூப்பிட்டு பேசக்கூட இல்லை. பேசலன்னு திரும்ப கோவிச்சிட்டு வந்துட்டார். ராஜா அவர்களுக்கு மந்திரி பதவி கொடுக்க வேண்டும் என்று தலைகீழாக நின்று போராடி அப்ப வாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டார்ல. அதே மாதிரி என்னைக்கா காவேரிக்கு பேசியிருக்காரா? காவேரி விவகாரத்தில் திமுகவும் கருணாநிதி அவர்களும் செய்த அனைத்து துரோகத்துக்கும் மீண்டும் சொல்றோம், திரு துரைமுருகன் அவர்கள் தான் ஒரே சாட்சி. இன்னைக்கு சும்மா சப்பக்கட்டு பேசிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு இருக்கிற தலைமுறை அனைவரும் இன்னைக்கு காவேரி விவகாரத்தில் என்ன நடந்ததுன்னு அனைவரும் தெரிஞ்சு கொள்ள வேண்டும், போய் படிக்க வேண்டும். இவர் திமுக தமிழகத்திற்கு எவ்வளவு பெரிய தீய சக்தின்னு ஏன் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க அனைவரும் தெரிஞ்சுக்க வேண்டும். திமுக ஏன் தீய சக்தி, திமுக ஏன் தமிழகத்தில் விரட்டப்பட வேண்டும் எல்லா விவரத்தையும் இன்னைக்கு இருக்க தலைமுறை தெரிஞ்சுக்க கொள்ள வேண்டும். கண்டிப்பா சட்ட போராட்டம் தான், எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. சட்ட போராட்டம் ஒன்றுதான் நமக்கு ஒரே வழி. சட்ட போராட்டம் வழியாக இன்னைக்கு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க நம்ம கேட்டு போறோம், அதெல்லாம் கிடையாது. சட்ட போராட்டம் வழியாக அன்னைக்கே 1998 காவேரி நடுவர்மன்றத்தில் கொடுக்கிற ஆர்டரை கேட்கலன்னா காவிரி ஆணையமே அந்த அணையை கண்ட்ரோல் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அந்த கண்டிஷன் இருந்துச்சுன்னா இன்னைக்கு இந்த பிரச்சனையே இல்லை. இன்னைக்கு பிரதமர் தலைமையிலான அந்த காவிரி ஆணையத்திற்கு அவங்களே எடுத்துக்கலாம்னு சொல்லி எனக்கு அந்த கண்டிஷனா இருந்துச்சுன்னா இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனையே கிடையாது. அதை எடுத்ததே திரு கருணாநிதி அவர்கள் தான். நமக்கு சட்ட போராட்டம் மட்டும் தான் ஒரே வழி, வேற எந்த வழியும் கிடையாது. இப்ப என்ன நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம் சார்? சரி, இப்ப சட்டப்பூர்வமாக நம்ம போய் மேகதாது அணை கட்டப்படுறதுக்கான அதுக்கான அனுமதி கண்டிப்பாக கிடைக்க போறதில்லை. நம்ம அதுக்கான அனைத்து சட்ட போராட்டங்களும் எடுத்துட்டு இருக்கோம். இதே நேரத்தில் நம்ம காவிரியில நமக்கு நீரை பெறதுக்கான வேலைகள் இல்ல, கடிதம் அனுப்புவதை விட நம்ம லீகல் உச்சநீதிமன்றத்தில் நாடி உச்சநீதிமன்றமாக தான் நம்ம இதுக்கு தீர்வை தவிர வேற எந்த தீர்வும் கிடையாது. இந்த மாதிரி பாலிடிக்ஸ்லாம் சின்ன மேகதாது மற்ற விஷயங்கள்லாம் பொலிட்டிக்கலா அப்போசிஷன் பரப்புறாங்க. இந்த விஷயம்லாம் கண்டினியூஸா நடந்துகிட்டே இல்ல. அவங்களுக்கு முதலமைச்சர் கரூரில் போய் மக்களை சந்தித்த பிறகு அதை எதிர்கொள்ளாம இல்லாம சம்பந்தம் இல்லாம ஏதாவது பேசிட்டே இருக்காங்க. இன்னைக்கு அரசாங்கமும் மக்களிடம் நல்லா போயிட்டு இருக்கு, அரசாங்கமும் சிறப்பா செயல்பட்டு இருக்கு, எல்லாமே மக்களிடம் தெளிவா இருக்கு. சோ அதை எதிர்கொள்ள முடியாமல் அவங்க இன்னைக்கு தேவையில்லாமல் சம்பந்தம் இல்லாத விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க. அது அனைத்தும் இன்னைக்கு மக்களுக்கு தெரியும். செப்டம்பர் 27ஆம் தேதி கரூர் நடந்த அந்த துயர சம்பவம் தொடர்பாக முதலமைச்சரிடம் கேள்வி எழுப்பிய போதும் தனி விமானம் கரூர் விவகாரத்துல அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். இவங்க எல்லாம் சம்பவம் நடந்து அதாவது 8 மணிக்கு 5 நிமிஷத்துக்குள்ள எப்படி செந்தில் பாலாஜி அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போனாரு, கேமராவோட போனாரு, லைவ் கேமராவோட எப்படி போனாரு, பக்கத்திலே காத்துக்கிட்டு இருந்தாரா செந்தில் பாலாஜி? முதல் கொஸ்டின். எங்களுக்கு 8:10 தான் தெரியும் அந்த மரணம் குறித்து. 8:10 பத்திரிகையாளர் ஒரு சில பேர் என்கிட்ட சொன்னப்பறம் தான் எங்களுக்கு 8:10 தான் தெரியும். அங்கிருந்த என்னுடன் அப்ப இருந்த எஸ்பி, நான் இதை ஸ்டேட்மெண்ட்லயும் கொடுத்துருக்கோம், என் கூட அப்ப இருந்த எஸ்பிக்கு 8 மணிக்கு மேலதான் தெரியும். 7:50 8 மணிக்கு மேலதான். 8 மணிக்கு 8:10 நான் எஸ்பி கிட்ட நான் போன்ல பேசினப்ப ஏதாவது யாருக்காவது உடம்பு சரியில்லையா, யாருக்காவது என்ன நான் கேட்டப்ப எஸ்பி என்கிட்ட சொன்னது ஒன்னும் இல்ல சார்னு சொன்னார். சோ எங்களுக்கும் அங்க இருக்கிற எஸ்பிக்கு கூட தெரியாத விஷயம் செந்தில் பாலாஜிக்கு எப்படி தெரிஞ்சது? எஸ்பிக்கே தெரியாது. எஸ்பிக்கு நான் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு. எஸ்பிக்கு நான் போன்ல 8:10 வரைக்கும் நாங்கள் அங்கிருந்து வண்டி மாற வரைக்கும் தொடர்புல தான் இருந்தோம். தெரியாது. எங்களை உள்ளே விடாமல் அங்கிருந்து அனைத்து தமிழக வெற்றிக்கழக தொண்டர்களையும் அடித்து விரட்டியது யார்? அங்கிருந்த இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பியை வச்சு இந்த விஷயத்தை எல்லாம் செய்ய வச்சது யார்? இதெல்லாம் செஞ்ச பிறகு இங்க இருக்கிற எல்லாரையும் விரட்டினது யார்? அங்க இருக்கிற எத்தனை தொண்டர்கள் கேமராவெல்லாம் எடுத்துட்டு அங்க இருந்து அடிச்சு விரட்டப்பட்டாங்கன்னு எங்களுக்கு தான் தெரியும். சோ எல்லாத்தையும் கண்ட்ரோல் எடுத்துட்டு 12 மணிக்கு உடனே சிஎம் வர வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு முன்னாடி அந்த 5 வருஷத்துல என்னைக்காவது அப்ப இருந்த சிஎம் எங்கேயாவது எஞ்சி கிளம்பி இருக்கிறாரா? அவருடைய சொந்த வீட்டு விவகாரத்தை தவிர எங்கேயாவது எஞ்சி கிளம்பி இருக்கிறாரா? உடனே எப்படி நீங்க சார்ட்டர் பிளைட் புக் பண்ணி எங்க ரெடியா வச்சிருந்தீங்க? 1/2 மணி நேரத்துல சார்ட்டர் பிளைட் ரெடியா இருக்கு, எல்லாமே ரெடியா இருக்கு. உடனே கிளம்பி கரூருக்கு நைட்டு இந்த மொத்த நாடகத்தையும் அரங்கேற்ற வேண்டிய காரணம் என்ன? எல்லாம் விட நீங்க அவ்வளவு போஸ்ட்மார்ட்டமும் எவ்வளவு சீக்கிரமா முடிச்சீங்க?
உடனே எல்லா கிரிமேஷனையும் ஏன் பண்ணீங்க? அனைத்து கிரிமேஷனையும் உடனே எப்படி பண்ணீங்க? எல்லாத்துக்கும் கேள்வி இருக்குல்ல, எல்லா கேள்விக்கும் பதில் இல்ல, எல்லாத்துக்கும் பதில் வேணும்ல. நீங்க உடனே எல்லாருடைய உடலையும் அடக்கம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? எல்லாருக்கும் நைட்டா நீங்க வந்து உடனே 2 மணி நேரத்துல 3 மணி நேரத்துல ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு 1.5 மணி நேரம் ஆகும்னு சொல்றாங்க. 1.5 மணி நேரம்னா நீங்க அங்க இருக்கிற 40 பேருடைய போஸ்ட்மார்ட்டத்தையும் பண்றதுக்கு நீங்க எத்தனை டாக்டர் வேணும்? குறைஞ்சபட்சம் 30 டாக்டர்கள். உடனே 30 டாக்டர்கள் எங்கிருந்து வர வைக்கப்பட்டார்? 30-40 டாக்டர் எங்கிருந்து வர வைக்கப்பட்டார்? அனைத்து கேள்விகளுக்கும் எல்லாருக்கும் கேள்விகளுக்கும் பதில் தேவை. ஏன்னா அதுக்கான பதில் அப்ப இருந்த ஆட்சி, அவங்க இருந்த அனைத்து காவல்துறை அனைத்தையும் வச்சு அப்ப இருந்த ஒரு டீமையே வச்சு இவர்கள் நிறைய ஆதாரங்களை அளித்தார்கள். இதற்கு செந்தில் பாலாஜி கூட இருந்தார். எல்லாருக்கும் தெரியும். இவ்வளவு பேசுற செந்தில் பாலாஜி ஈடி வந்தப்ப கட்டில் கடியில போய் அழுதவர் தானே. கட்டில் கடியில போய் கடியில இருக்கிற கட்டில் காலை பிடிச்சிட்டு என்னை விட்டுருங்கன்னு அழுது கதறினவர் தானே. இதே அரசு ஆஸ்பத்திரியில் போய் கட்டில் கீழே ஒளிஞ்சுக்கிட்டு என்னை காப்பாத்துங்கன்னு அழுது கதறினவர் தானே. ஏன் ஈடி வந்தா போய் பேசணும் தானே? கொள்ளையடிக்க தெரியுது, ஊரையே கொள்ளையடிக்க தெரியுது, கொள்ளையடிச்சு கேஸ் வாங்க தெரியுது, ஊரை கொள்ளையடிச்சு எல்லாருக்கும் பணம் வாங்க தெரியுது. ஆனா ஈடி வந்து தூக்குனா கட்டில் கடியில போய் தானே ஒளிஞ்சுக்கிட்டு அழுதாரு. அன்னைக்கு எல்லாரும் கேமரால பார்த்தோம்ல. இதே செந்தில் பாலாஜி தானே. இதே செந்தில் பாலாஜி தானே 4 பேர் தூக்கிட்டு வந்தாங்க. அதே இதுல பேண்ட் எல்லாம் ஈரமாக்கி கொண்டு வந்தது யாரு? இந்த செந்தில் பாலாஜிக்கு நான் பேசுறதுக்கு தகுதியே கிடையாது. இந்த செந்தில் பாலாஜி பேசுறதுக்கு தகுதியே கிடையாது. இன்னைக்கு இந்த விவகாரத்துல இந்த குதிரை பேர விவகாரத்துல எங்களுடைய எம்எல்ஏ பர்ச்சேஸ் பண்ண அவர் சம்பந்தப்பட்ட ஆட்களிடம் 50 லட்சம் ரூபாய் ஹவாலா பணம் பிடிபட்டிருக்கு. அதற்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். 50 லட்சம் ரூபாய் ஹவாலா பணம் பிடிபட்டிருக்கு. எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டியது. செந்தில் பாலாஜி இப்ப எங்க இருக்கான்னு அவருடைய ட்விட்டரை வேணா யாராவது எடுத்து போட்டிருப்பாங்க. தெரிஞ்சோ தெரியாமலையோ செந்தில் பாலாஜி போன்ற ஆட்களை வைத்து திரு ஸ்டாலின் அவர் இன்னமும் ஆபரேட் பண்ணிட்டு இருக்கிறாரு. செந்தில் பாலாஜி போன்ற ஆட்களை வைத்து அவரே ஸ்டாலின் என்னென்ன பேசியிருக்காரு, அவர் பேசியதெல்லாம் சீக்கிரம் அவரே அதுக்கான விடையை சொல்லுவார். வேற பரந்தூர் விமான நிலையத்துல ரன்வே அமைப்பது வந்து அந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டி சொல்றது வந்து சாத்தியம் இல்லைன்னு சொன்னதா நீங்க சொல்லிருந்தீங்க. ஆனா அது உண்மைக்கு இல்ல, அதுல நிறைய விவகாரம் இருக்கு. ஏற்கனவே மச்சேந்திர கமிட்டி வச்சு ஒரு அசஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அதுல உள்ள விவகாரங்களே நிறைய வெளியிடப்படாமல் இருக்கு. நம்ம அது குறித்து விரிவாக பேசுவோம். இல்ல, அது முதலாவதாக எங்களுடைய தலைவருடைய முதல் போராட்டம். அது அந்த போராட்டத்தில் நாங்கள் என்ன பேசினோமோ அதே தான் இப்பயும் எங்களை ஸ்டாண்ட். அதுல மாற்று கருத்து இல்ல. அதுல நம்ம வந்து இல்ல அதில் அரசோட நிலைப்பாடு விரைவாக அது அறிவிக்கப்படும். ஏன்னா பரந்தூர் விவகாரத்துல அந்த மக்களோடு இருப்பதுதான் எங்களுடைய ஒரே எண்ணம், எங்களுடைய தனிப்பட்ட ஒரே எண்ணம். அதுல என்ன மாதிரியான நிலைப்பாடு என்பது அரசு சார்பாக விரைவில் அறிவிக்கும். இல்ல, மச்சேந்திர கமிட்டியில இது சம்பந்தமான அசஸ்மெண்ட் போயிருக்கு. ஏன்னா அதுல நிறைய நீர்நிலைகள் இருக்குன்றதுதான் எல்லாருடைய எண்ணம். 1000 ஏக்கருக்கு மேல நீர்நிலைகள் இருக்கு. 1000 ஏக்கருக்கு மேல அதுல 2000 ஏக்கருக்கு மேல வந்து 3 போகங்கள் விளையக்கூடிய விளைநிலங்கள் இருக்கு. அதுல 10,000க்கு ஏற்பட்ட குடும்பங்கள் அங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோ இதெல்லாம் மாற்றி அந்த இடம் வந்து களிமண்ணா இருக்குது. அது வந்து ரன்வேக்கு பொருத்தம் இல்லைன்னு சொல்லி நிறைய கமிட்டியில அசஸ்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க. நிறைய வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க. சோ நிறைய இதெல்லாம் ஆராய்ந்து விட்டு நம்ம முடிவுகள் எடுப்போம். இல்ல, எல்லாமே தெளிவாக முடிஞ்சிட்டு இருக்கு. தெளிவா அந்தந்த மாவட்ட ஆட்சியர் ப்ரொஃபைல் எல்லாம் எவாலுவேட் பண்ணி அந்த ப்ராசஸ் எந்த குளறுபடியும் கிடையாது. இதான் முதல் முறையாக ரொம்ப நாள் கழிச்சு 6000-7000 ப்ரொஃபைலுக்கு மேல வந்திருக்கு. எல்லா ப்ரொஃபைலும் எவாலுவேட் பண்ணி கரெக்டா அதை வந்து எவாலுவேட் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த குளறுபடியும் கிடையாது. எந்த இடத்துலயாவது அதுல தவறு யாராவது தவறாக சொன்னால் நேராக கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் சொல்லியிருக்கோம். எல்லாம் டிவியில சோசியல் மீடியால இல்ல, கம்ப்ளைண்ட் கொடுங்க. யாராவது தவறு செய்திருந்தால் கண்டிப்பா 100% அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். எந்த அரசியல் தலைவர் சொல்லுங்க. இல்ல, அவருக்கு திரு நயினார் அவர்கள் வந்து தெரியாம பேசிட்டு இருக்காரு. இது வந்து இப்ப கரூர்ல வந்து கிட்டத்தட்ட 3500க்கும் மேற்பட்ட பட்டாக்கள் வந்து கொடுக்கப்பட்டது சம்பந்தமா பேசியிருக்காரு. திரு நயினார் அவர்கள் முதல்ல என்ன நடந்துச்சுன்னு போய் பார்க்கணும். ஏதாவது யாராவது எழுதுறாங்கன்னா சோசியல் மீடியாவில் எழுத வச்சு பேச வேண்டாம். சோ இது வந்து 1963ல இனாம் ஒழிப்பு சட்டத்தின்படி கொடுக்கப்பட்ட இடம். சோ அப்போ வந்து என்னன்னா நிறைய மக்களுக்கு அவங்க வந்து அங்க இருக்கிற இனாம்தாரர்கள் அவங்க வந்து நிலங்களை கொடுத்து அவங்களுக்கு உழுகிறதுக்கு இல்ல அவங்கள வந்து அதுல விவசாயம் செய்யறதுக்கு கொடுத்திருந்த இடங்கள். அப்போ 1963ல இனாம் ஒழிப்பு சட்டத்தின் மூலமாக அவங்களுக்கு அப்பயே பட்டா கொடுக்கப்பட்டுச்சு. சோ அப்போ 3400 குடும்பங்களுக்கு அப்பயே பட்டா கொடுக்கப்பட்டிருக்கு. சோ அது அப்பவே எல்லாருக்கும் பட்டா கொடுக்கப்பட்டு தாசில்தார் எல்லாம் கொடுக்கப்பட்டு எல்லாம் பட்டா மாறுதெல்லாம் செய்யாம விட்டுச்சு. சோ அதை இப்போ ஒரு சில பேர் எடுத்துட்டு வந்து இது கோயில் நிலங்கன்றாங்க. அது 1963ல கொடுத்து 2-3 தலைமுறையாக வாழ்ந்துட்டு வர மக்கள் 3500 பட்டானா இப்ப எப்படியும் நீங்க அங்க வந்து ஒரு 2-3 தலைமுறை கடந்தனா ஒரு 10,000 குடும்பமா இருக்கும். சோ 10,000 குடும்பமும் ஒரு 100 வருஷத்துக்கு மேல 150 வருஷத்துக்கு மேல அவங்க வந்து அங்க வாழ்ந்த இடம்.
அவங்க அங்கே விவசாயம் செய்த இடம், அதை வாழ்ந்துட்டு இருக்கிற இடம், அதை அரசே தான் ஒரு இனாம் ஒழிப்பு சட்டம்னு கொண்டு வந்து அந்த சட்டத்தின் மூலமா 1963 கொடுக்கப்பட்ட இடம். ஸோ அந்த இடத்தை இப்ப யாரோ ஒரு சில பேர் வந்து பழைய கெசட் எடுத்துட்டு போய் இது கோயில் நிலம் சொல்றாங்க. அது சட்டப்பூர்வமாக அரசே வந்து இனாமாக கொடுக்கப்பட்ட இடம். அப்ப அந்த 1963 அந்த இடம் என்னவா இருந்திருக்கும்? எதுவுமே எதுக்குமே உதவாத ஒரு இடமா இருந்திருக்கும். அப்போ அந்த காலத்துல அவங்க வந்து ஏழை எளிய மக்களுக்கு இனாம் ஒழிப்பு சட்டமாக உருவாக்கி அப்போ மெட்ராஸ் பிரசிடென்சி இந்த காலத்துல கொடுத்திருக்காங்க. ஸோ அதை இப்போ வந்து அந்த பட்டாவை இப்போ ரெகுலரைஸ் பண்ணிருக்கோம். வேற எதுவும் புதிதாக கோயில் நிலத்தையோ யாருடைய நிலத்தையோ எடுத்து கொடுக்கவில்லை. அரசு 1963 கொடுத்ததே கொடுக்கிறார். அதை திரு நயினார் அவர்கள் முதல்ல பார்த்து என்ன தெரிஞ்சுக்கணும், 10,000 குடும்பங்களை வெளியேற்றுவதற்கு இந்த அரசு தயாராக இல்லை. அத நயினார் புரிஞ்சுக்கணும். 10,000 குடும்பங்களை இந்த அரசு ஒரு 30,000-40,000 மக்களை வெளியேற்றுவதற்கு இந்த அரசு தயாராக இல்லை. 1963 ஒரு சட்டம் போடப்பட்டு தமிழக அரசு அப்பதான் மெட்ராஸ் பிரசிடென்சி என்ன சட்டம் போட்டு என்ன கொடுத்தார்களோ அதை இப்பொழுது ரெகுலரைஸ் பண்ணிருக்கோம். அதுல எந்த விதிமீறலும் கிடையாது. கோயில் நிலத்தை எதுவுமே கொடுக்கல. அப்போ வந்து அது கோயிலுக்கு இனாமாக கொடுக்கப்பட்ட நிலம். அந்த நிலத்தை இப்போ இனாம் சட்டம் ஒழிப்பு மூலமாக இனாம் ஒழிப்பு சட்டத்தின் மூலமாக அதை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. எந்த அதுல விதிமீறலும் கிடையாது. தவறான தகவல் அதை வச்சுக்கிட்டு அவர் வந்து பேசிட்டு இருக்கிறார். கோயில் நிலத்தை கொடுக்கவில்லை. அது இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் வேலை எல்லாம் போட்டு பல ஆயிரம் கோடியில் அப்படின்னு கிடையாது. அதுல கிட்டத்தட்ட 10,000 குடும்பங்கள் இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஊரே ஒரு கிராமமே இருக்கு, பல கிராமங்கள் இருக்கு. அதெல்லாம் இன்னைக்கு வந்து மக்களை என்ன பண்ணுவீங்க? 10,000 குடும்பத்தை நீங்க வெளியேற்றுவீங்களா? வெளியேற்று என்ன பண்ணுவீங்க? சொந்த நாட்டிலே அகதியா வைப்பீங்களா? முதல்ல அவருக்கு கொஞ்சமா புரிஞ்சுக்கணும், அங்க எத்தனை பேர் வாழ்றாங்க, இந்த சட்டத்தின் பின்னாடி என்ன இருக்கு, எதனால இது கொண்டு வரப்பட்டுச்சு, எதனால பட்டா கொடுக்கப்பட்டுச்சு, இதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். மக்கள் முக்கியமா இல்ல வேற ஏதாவது முக்கியமா? அவருக்கு என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு பேசணும். இல்ல துணைவேந்தர் விவகாரத்துல இன்னைக்கு தமிழக யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் அவ்வளவு பாதிக்கப்பட்டு போயிருக்கு. ஸோ அதை முதல்ல நம்ம ரெக்டிஃபை பண்ணணும். மற்ற எல்லா மாநிலங்களை விட இந்த மாதிரியான கவர்னர் கண்ட்ரோல் வச்சுட்டு துணைவேந்தர் நியமனத்தில் இவ்வளவு தூரம் நமக்கு அதிகமான பாதிப்பு இருக்கு. மாணவர்கள் கடுமையான பாதிக்கப்பட்டிருக்காங்க. நாங்கள் இது சம்பந்தமாக கண்டிப்பாக விரைவில் ஒரு முதலமைச்சர் ஒரு முடிவை எடுத்து கண்டிப்பாக சட்டப்பூர்வமாக என்ன செய்யணும்னு சொல்லி அதற்கான வேலையை கண்டிப்பாக துவக்குவோம். இல்ல பாலவாக்கத்தில் அங்க உள்ள கேபிள்ல அங்க இருக்கிற வேலை இல்ல பாலவாக்கத்தில் அங்க இருக்கிற கேபிள் வந்து அங்க இருக்கிற வேலை கான்ட்ராக்ட் வேலையில செய்யறவங்க அங்க கட் பண்ணனால அது நடந்த தடை. ஸோ அது வந்து ஒரு சில மணி நேரங்கள் அது போராடி சரி செய்யப்பட்டது. கண்டிப்பா எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரியான ப்ராப்ளம் இப்போ கான்ட்ராக்ட் ஒர்க்ல அங்கங்க இப்போ கார்பரேஷன் நடக்கிற கான்ட்ராக்ட் ஒர்க்ல தனியார்கள் வந்து கேபிளை கட் பண்ணிடுறாங்க. அதான் வந்து சிட்டிக்குள்ள நம்ம ஃபேஸ் பண்ற பெரிய சேலஞ்சு தான். ஸோ பாலவாக்கத்தில் அதே மாதிரியான பிரச்சனைகள் வந்து சிட்டிக்குள்ள இருக்க கேபிள் அவங்க வந்து தோண்டும் பொழுது பண்ணிட்டாங்க. ஒரு முன்னாடிலாம் ஒரு போன சில வாரங்களுக்கு முன்னால் இதெல்லாம் கம்ப்ளைண்டா கொடுக்கப்பட்டு அவங்க மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்பட்டுச்சு. ஏன்னா இது தெளிவா சொல்லிருக்காங்க, இந்த மாதிரியான நீங்க தோன்றதுக்கு முன்னாடி ஒரு கோஆர்டினேஷன் வச்சு அங்க இருக்கிற இபில இருக்கிற ஏஐ எல்லாரையும் கூப்பிட்டு அவங்கள்ட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு பண்ணுங்க. பட் ஒரு சில பேர் அந்த பெர்மிஷனை கேட்காமல் தோண்டிடுறாங்க. தோன்றனால கேபிள் கட் ஆயிருது. அதனால பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுது. அதுல ஸ்ட்ரிக்டா நம்ம முன்னாடி சொல்லியிருக்கோம், எஃப்ஐஆர் போடுவோம், கம்ப்ளைண்ட் கொடுத்து கிரிமினல் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கோம். இனிமேல் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்கோம். இல்ல கன்சியூம் ஒன்னும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. நம்ம அதை நமக்கு வந்து மின்சாரம் தட்டுப்பாடு நம்ம தேவையான அளவு வாங்கிட்டு தான் இருக்கும். மின்சார தட்டுப்பாடு இல்லை. பட் நமக்கு இந்த மாதிரியான ஃபால்ட் வந்துட்டு தான் இருக்கு. அதை சரி செய்யறதுக்கான டீமும் நம்ம தயாராக தான் வச்சிருக்கோம். ஒரு முக்கியமான ரோடு ப்ராஜெக்ட் வந்து நாங்க கேன்சல் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா பெரிய ப்ராஜெக்ட் நிறைய இடத்துல இவரோட எஸ்டிமேஷன்ல நிறைய ப்ராப்ளம் இருக்கு. நிறைய இடத்துல தேவையில்லாமல் இப்ப எதற்காக திரு ஏவா வேலு மேல அவர் மேல வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டது. எல்லா இடத்துலயும் ஊழல்கள், முறைகேடுகள் தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத ப்ராப்ளம். அதற்கான எஸ்டிமேஷன்ஸ் ப்ராப்ளம். எஸ்டிமேஷன்ல அதிகப்படியான விலை நிர்ணயிக்கப்பட்டு நிர்ணயிக்கப்பட்டு அதெல்லாம் வந்து டெண்டர் கொடுக்கப்பட்டது. அந்த மாதிரியான டெண்டர்கள் எல்லாம் வேல்யூவேஷன் சரி செய்யப்பட்டு போறது. எல்லாமே 30% 40% மார்ஜின் வச்சு கமிஷன் வச்சா அப்புறம் வேல்யூ வேற தானே செய்யும். ஸோ அந்த மார்ஜின் எல்லாம் கம்மி பண்ணி நம்ம வந்து மக்களுடைய பணத்தை 30% 40% மார்ஜினை கம்மி பண்ணி தான் நம்ம டெண்டர் கொடுக்க போறோம். நம்ம இங்க எந்த கமிஷனும் கிடையாது, எந்த மார்ஜினும் கிடையாது. ஸோ அதெல்லாம் சரி செய்யப்பட்டு கொடுக்கப்படும் டெண்டர்ல. அது பேசி செந்தில் பாலாஜி சம்பந்தமா நல்ல தெளிவாக பேசியாச்சு. வேற ஏதாவது? நன்றி. காவேரியில இப்ப தண்ணி வரல, இப்ப என்ன நடவடிக்கை எடுத்திருக்கோம் சார்? சுப்ரீம் கோர்ட்ல இல்ல நமக்கு சட்ட நடவடிக்கை இல்ல அத பேசியாச்சு. நன்றி. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான்.